ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். இனி சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சமைச்சு பாருங்க. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இது வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதோடவே 2 வத்தலும் 3 காஷ்மீரி வத்தலும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட காஷ்மீரி வத்தல் இல்லைன்னா சாதாரண வத்தலை சேர்த்துக்கோங்க. வத்தலை சேர்த்ததும் இந்த எண்ணெயிலேயே லைட்டாக வறுத்து விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே இதோடவே நம்ம சேர்க்க போகிறோம். வத்தலை லைட்டாக வறுத்து விட்டாச்சுங்க. இப்போ இதோட மீதி மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். 1 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி இவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா சூடாகி மட்டும் வந்தால் போதுங்க. மல்லியை வந்து அதிக நேரம்லாம் வறுக்கக்கூடாது. அதிக நேரம் வறுத்தா மல்லி வந்து லைட்டாக கசப்புத்தன்மை வரும். அதனால எல்லாமே சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற விட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே பாத்திரத்தில் அரை மூடி தேங்காயில் பாதி தேங்காய் வந்து துருவி எடுத்திருக்கேன். அதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா வறுத்து எடுக்கும் போதும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ தேங்காய் வந்து நல்லா வறுபட்டு பொன்னிறமாக வரணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் வறுபட்டு வந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு தேங்காவையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் சிக்கன் வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இப்போ பாத்திரம் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதோட பெரிய பல்லாரி வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பல்லாரி சீக்கிரமாகவே வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. பல்லாரி கண்ணாடி பதம் வதங்கி வந்ததும் இதோட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். பல்லாரி இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ இதோட நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்ததும் இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளை சேர்த்ததும் சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ சிக்கனில் இருந்து லைட்டாக தண்ணி வர ஆரம்பிக்குது. ஒரு 2 நிமிஷத்துலேயே தண்ணி எல்லாமே வந்துடுங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா இறங்கி வந்துடும். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, தண்ணி இறங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை வந்து பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. மசாலா எல்லாமே சிக்கனோட நல்லா சேர்ந்து வரட்டும். இப்போ சிக்கன் வந்து மசாலாவோடு சேர்த்து நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து உங்களோட தேவைக்கு தக்கன கூடுதலாகவோ குறைச்சலாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காவையும் சேர்த்ததும் மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். நம்ம ஏற்கனவே பல்லாரியை வதக்கி எடுக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.